கேவுரு இனிப்பு தோசை எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? அரை கப்பு வெல்லத்தை வந்து நம்ம கரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். இப்போ வந்து வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கிட்டோம். இப்போ வந்து தேங்காயை போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், அரை ஸ்பூனு ஏலக்காய் பொடி, 3/4 கப்பு கேவுரு மாவு. இது வந்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கரைச்சிக்கலாம். இப்படி இந்த கட்டியாக இந்த அளவுக்கு நம்ம இந்த கேவுரு தோசை இருக்குது பாருங்கள், இனிப்பு தோசை செம்மையாக இருக்குங்க. இது வந்து பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டமாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ தோசைக்கல்லை வச்சு ஊற்றிக்கலாம்.